Good morning, students. In today's commerce section, we are going to continue with Unit 2 Forms of Business Organization. Under that, we are going to study in Chapter 5 Hindu Undivided Family and Partnership. In this session, we are going to study the meaning and definition of partnership. Partnership form of business organization is a form of business organization in which two or more persons join together and do business. Okay, students, let me first tell you what is this partnership form of organization. Partnership form of organization is an extension of sole proprietorship business. Generally, when a sole trader finds it difficult to handle the problems of growth and expansion, he takes a partner. The person who enter into partnerships are individually called as partners and collectively known as firm. Okay, நம்மளோட previous sectionல வந்து what is sole proprietorship form of business organization clear-ஆ நம்ம படித்தோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அது ஒரு சின்னதாக நம்ம ரீகேப் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்னா என்ன? தட் இஸ் அ பிஸ்னஸ் டன் பை அ சோல் ட்ரேடர். அந்த சிங்கிள் பர்சன் கான்ட்ரிபியூட் கேபிட்டல் from his savings or borrowings from his friends and relatives or some financial institutions by pledging collateral securities, and then he start a business. So ஒரு sole trader form of business organization வந்து small amount of capital invest பண்ணி கூட நம்ம business start பண்ணிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணுறது அந்த sole trader மாத்திரமே. only he himself manages the business. ஆனால் பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் பர்சன்னால் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது. ஹீ மே லேக் பிகைண்ட் இன் எனி ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இப்போ அந்த சோல் ட்ரேடர் ஃபார்ம் வந்து நான் டெவலப் பண்ணணும், நான் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணும், அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணணும், அதிகமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சோல் ட்ரேடர் நினச்சாங்க அப்படின்னா what he can do is that he can go for partnership form of business organization. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, இந்த sole trader is partnership is a extension of sole proprietorship. எப்படி அது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த sole tradership வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு sole trader an individual person இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் எனிபடி இஸ் வில்லிங் டு டூ த பிஸ்னஸ், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை ஹி மே பி அண்ட் தேர்ட் பர்சன் ஆல்சோ. ஸோ அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. ஓகேவா? அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸில் இருக்கிற லாப நஷ்டத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது இவன் ஒரு பார்ட்னர் வந்து இவனோட சேர்ந்து ஜாயின் பண்ணுறச்ச மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது யார் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும், மணி ப்ரொவைட் பண்ணணும் இந்த சோல் ட்ரேடர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. யாருக்கு ப்ரொவைட் பண்ணணும்? சோல் ட்ரேடருக்கு இல்லை, பிஸ்னஸ்க்காக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த பார்ட்னர் வந்து ஒரு அமௌண்ட்டை கொண்டு வராங்க இல்லையா, தட் அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இப்போ ஃபஸ்ட்டு சோல் ட்ரேடர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, தட் மே நாட் பி சஃபிஷியன்ட். இப்போ 2 or 3% கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மணி கொண்டு வராங்க இல்லையா. அப்போ இந்த பணத்தையும் நம்ம பிஸ்னஸில் போடும் போது நம்ம பிஸ்னஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சோல் ட்ரேடர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது அந்த சோல் ப்ரொப்ரேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ இல்லை தேர்ட் பர்சன்கிட்டேயோ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்களையும் பிஸ்னஸில் ஜாயின் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிஸ்னஸோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்களும் வந்து டேக் பார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தே ஸ்டார்ட் டு டூ த பிஸ்னஸ் அண்ட் தென் they share the profit or the losses. You got me students? Okay, so மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சோல் ப்ரொப்ரேட்டர்னால எல்லா ப்ராப்ளமையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால் அவரோட ப்ராப்ளம்ஸ், அவரோட ரிஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க,
ஒன் ஆர் டூ பர்சனை அவங்க பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஜாயின் பண்ணும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு, சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ பார்ட்னர்ஷிப்பாக மாறிடுச்சு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பர்சன் இண்டிவிஜுவலாக அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த நம்ம 2-3 பேர் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸோட பேரை வந்து நம்ம ஃபர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கலெக்டிவ்லி நோன் அஸ் ஃபர்ம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஸ்பெசிஃபிகலி டிஃபைன்டு பை ப்ரொஃபஸர் ஹானே. This is a very important definition, children. You can by heart this definition. Professor Hane says the relationship which exists between persons competent to make contract who agree to carry on a lawful business in common with a view to private gain. Okay, அப்படின்னா என்ன, ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 2 பர்சன்ஸ். ஓகே, அப்படின்னா குறைஞ்சது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா 2 பர்சனாவது இருக்கணும். ஓகே, காம்பீட்டன்ட் டு மேக் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த 2 பர்சனும் வந்து எலிஜிபிளாக இருக்கணும், சவுண்டு மைண்டாக இருக்கணும். அதாவது அவங்களால ஒரு விஷயத்தை படித்து பார்த்து சைன் போடுறதுக்கு அவங்க கேப்பபிளாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதான் காம்பீட்டன்ட் டு மேக் கான்ட்ராக்ட். ஹூ அக்ரி டு கேரி ஆன் லாஃபுல் பிஸ்னஸ். அப்போ இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு போடணும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் மெயினாக பிஸ்னஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அவங்க செய்கிற பிஸ்னஸ் வந்து லாஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லீகல் பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட முடியாது. அதாவது அந்த மாதிரி ஸ்மக்லிங்ஸ், அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்னர்ஷிப்பை வந்து இது பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எதுக்கு அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அந்த பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் தான். ஓகே, ஸோ தட் இஸ் அ கெயின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூ சி இந்த பார்ட்னர்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். ஓகே, அதாவது வந்து பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னா, பை புட்டிங் அன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து கேன் பி ஓரல் ஆர் இன் ரிட்டன். ஆனால் பாருங்கள், ரிட்டன் அக்ரிமெண்ட் இஸ் அ பெஸ்ட் ஒன். பிகாஸ் ஓரல் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா வாயில் சொன்னதை மறந்துடலாம் ஃபியூ டேஸ் ஆஃப்டர், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் ரிட்டன் அக்ரிமெண்ட் அவங்க போட்டாங்கன்னா த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அவங்க ஓகே சொல்லி சைன் பண்ணியிருந்தாங்கன்னா தென் தட் இஸ் அ ப்ரூஃப். ஓகே, ஸோ இப்போ அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி, அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் படிக்க போகிறோம். அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணுறது தான் அந்த பார்ட்னர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூராலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ். இந்த ப்ளூராலிட்டி ஆஃப் மெம்பர்ஸில் பார்த்தோம்னா, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கணும். மினிமம் நம்பர் வந்து 2 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா தட் கேன் பி டிவைடட். சப்போஸ் இதே பேங்கிங் பிஸ்னஸை வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10% வேணும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் ஆல் அதர் பிஸ்னஸில் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ், அதாவது 20% கிட்ட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூராலிட்டி ஆஃப் பர்சன். நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னும் போது the partnership agreement may be carried on lawful business or a profession. Okay, it is not a club or a charitable association. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெயினாக வந்து it will be a lawful business or it can be a profession also. அதையும் வந்து 2 பேர் ஷேர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபார் அ ப்ரைவேட் கெயின். ஓகே, பட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டோம்னா தட் cannot be called as a partnership business. Okay, next you see sharing of profit. So as I told you already, இந்த ப்ராஃபிட் ஷேரிங் வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்லேயே வந்து போட்டுருவாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் சில டைம் எப்படி எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் வேரி ஆகும். ஓகேவா, ஆர் காமனாக ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தென் மியூச்சுவல் ஏஜென்சிஸ். இந்த மியூச்சுவல் ஏஜென்சிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் வந்து ஒருத்தருக்கு வந்து மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். தே ஆர் மியூச்சுவல் ஏஜென்சிஸ் டு ஈச் அதர் as well as to the business. You got me students. So the principal and agent relationship அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவுட்சைடர்ஸ் பொறுத்தளவு ஹீ இஸ் அ பிரின்சிபல், வைல் அதர் பார்ட்னர்ஸ் பொறுத்தளவு பார்ட்னர் இஸ் ஒன் பார்ட்னர் இஸ் அன் அதர் ஏஜென்ட். ஆனால் ஃபார் அவுட்சைடர்ஸ் ஈச் பார்ட்னர் இஸ் அ பிரின்சிபல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூ சி we have come to advantages. Advantagesல ஃபஸ்ட்டு advantages என்ன அப்படின்னா, ஈஸி ஃபார்மேஷன். இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம் அ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபார்ம். ஓகே, இட் கேன் பி ஃபார்ம்டு பை புட்டிங் அன் அக்ரிமெண்ட்.
just by putting an agreement. The agreement can be orally இருக்கலாம், ரிட்டர்ன் இருக்கலாம், பட் ரிட்டன் எக்ரிமெண்ட் இஸ் அ பேஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ சோல் ட்ரேடர் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ், ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து ஸ்டேஷ்னரி பிஸ்னஸோ பேக்கரியோ மெடிக்கல் ஸ்டோரோ இந்த மாதிரி சோல் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த லோக்கல் முனிசிபாலிட்டி கிட்டேருந்து ஒரு சாங்ஷன் வாங்கியிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பொறுத்தளவு partnership is also run under the Indian Partnership Contract Act of 1932. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் தான் பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் பார்ட்னர்ஷிப். இட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, பட் அவங்க வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சப்போஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ரெஜிஸ்டர். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் ரிசோர்ஸஸ். அப்போது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா சோல் ட்ரேடரில் கிடைக்காத ரிசோர்ஸஸ் வந்து இங்கே பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஒரே ஆள் வந்து எல்லா பணத்தையும் போட்டு அசட்டையும் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட 2-3 பேர் சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே எல்லாமே அதிகமாகுது, ஃபைனான்ஸ் அதிகமாகுது, ப்ராப்பர்ட்டி அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில், அவங்களோட ஒர்க்கிங் எஃபர்ட் எல்லாமே வந்து அதிகமாகுது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா லார்ஜர் ரிசோர்ஸஸ் இஸ் பாசிபிள் இன் பார்ட்னர்ஷிப் ஒன்லி தேன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோல் ட்ரேடரில் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பர்சன் தான் வந்து பிஸ்னஸ் டிசிஷனை எடுப்பாங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படின்றத வந்து கேட்டு டிசிஷன் எடுத்து ஷேர் பண்ணி டிசிஷன் எடுத்து கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறையா ரிஸ்க் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் யூ சி division of work and greater managerial efficiency. Okay, as I told you already, இப்போ ஒரு ஒர்க்கு வந்து ஒரு சிங்கிள் பர்சனே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக he cannot do efficiently. ஆனால் அவங்க ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி யாராருக்கு என்னென்ன ஒர்க் டிபெண்டிங் அப்பான் their நேச்சர், டிபெண்டிங் அப்பான் their குவாலிஃபிகேஷன், டிபெண்டிங் அப்பான் their டேலண்ட். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒர்க் மஸ்ட் பி allotted. You got me students? So when division of work is done and each worker is given a specific task, there will be successful in doing the work also. At the same time the completion of work will be effective as well as efficient enough. You got me students? Okay, because each one will be applying his own knowledge, his own skill in the particular area of the work, so that will give more efficiency in the work. Next, reduced risk. Okay, now coming to risk point of view, ஒரு பிஸ்னஸில் ரிஸ்க் நடந்தால் இப்போ நம்ம சோல் ட்ரேடர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஒரே பர்சன் ரிஸ்க்கை பேர் பண்ணணும். அந்த லாஸ் எல்லாம் அவங்க ஒரே தலையில் தான் வந்து விழுவும். ஆனால் இங்கே பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் நாட் ஓன்லி ஷேர் கேபிட்டல், நாட் ஓன்லி ஷேர் த ப்ராஃபிட்ஸ், பட் தே ஷேர் த ரிஸ்க் ஆல்சோ. ஸோ அந்த பிஸ்னஸில் லாஸ் வந்தாலும் அந்த லாஸையும் வந்து பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ஈடுகட்டி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ரிஸ்க் இஸ் ரெடியூஸ்ட் வென் கம்பேர்ட் டு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் as it is shared by all the partners. Next, unlimited liability and credit standing. Here also the liability of partners is unlimited. So unlimited அப்படின்னா என்ன, the creditors have the right to lay hands on the personal property of the proprietor if the business assets are not possible to satisfy the depth of the business. So here also that is applicable. Okay, இப்போ அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த அன்லிமிட்டெட் லைபிலிட்டி வந்து why it is advantageous அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால, அதாவது அவனால் கடனை கொடுக்க முடியாட்டி நம்ம அவனோட வீட்டில் போய் அவனோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால people will come forward to give more credit. ஸோ அதனால் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு credit standing is more.
You got me, students? Okay, next is safeguard of the minority interest. Okay, so for all the vital matters, unanimous consent of each partner is required. Okay, if there is no unanimity, such decisions are not accepted. So இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ இஸ் வெல் ப்ரொடெக்டட் இன் பார்ட்னர்ஷிப். அதாவது பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பொசிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பார்ட்னர் வந்து அவரோட என்ன சொல்கிறது, அவரோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஓகே, ஹீ கேன் டெல் எவ்ரி திங் வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் டு திங்க் as in a particular activity, and of course that also must be considered. It cannot be neglected. Okay, just because he may would have contributed less capital, or he may not be a qualified person, or so and so. So இந்த மாதிரி எந்த ஒரு partial work வந்து பார்ட்னர்ஷிப்குள்ளே இருக்காது. ஸோ எவ்ரிபடிஸ் இன்ட்ரெஸ்ட் and will be considered in the partnership form of organization. You got me, students? Okay, next வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸி டெசல்யூஷன். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் வந்து நம்ம மெயினாக இன்னொரு இது என்ன படித்தோம்னா ஈஸி ஃபார்மேஷன் படித்தோம். ஸோ அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஈஸி ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளால் வந்து ஈஸியாக அந்த பார்ட்னர்ஷிப்பை குயிக்காக டிசால்வ் பண்ணிடலாம். ஓகே, டிசால்வ் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஷட் டவுன், க்ளோசிங் ஆஃப் த பிஸ்னஸ். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஜஸ்ட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்றது வந்து டைப் ஆஃப் பார்ட்னர். வில் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பார்ட்னர். வில் ஸ்டடி இந்த ஃபோர்த் கம்மிங் செக்ஷன். 14 days நோட்டீஸ் பை பார்ட்னர் ஹேஸ் டு பி கிவன். ஓகே, ஸோ இதில் வந்து நோ ஹர்டில்ஸ் இஸ் தேர் ஃபார் டிசால்விங் த ஃபர்ம். ஸோ சிமிலர்லி லீகல் ஒர்க் ஆல்சோ இஸ் வெரி மச் லெஸ் when compared to other form of organization in partnership form of organization. You got me, students? அப்போ டெசல்யூஷன் அப்படின்னும் போது அந்த டெசல்யூஷன் அப்படின்ற போது we will study it as a separate section, students, but now for the time being just remember the dissolution mean closing of the business. Okay, even closing of the business can be done easily. எப்படி அப்படின்னா எப்படி அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி they can wind up the business. Next we are going to the disadvantages. You got me, students? Disadvantagesல வந்து ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து லேக் ஆஃப் ஹார்மனி அப்படின்றாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் வந்து when they at the time of joining they will be enthusiastic to work. So as days go by there may arise some friction. அது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹார்மனி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ தேர் வில் பி மியூச்சுவல் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும் போது என்ன ஆகும்? தேர் வில் பி டீம் ஸ்பிரிட் வந்து லேக் ஆகும். ஸோ தட் வில் காஸ் ஃபார் டெசல்யூஷன். நெக்ஸ்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ். அதாவது பார்ட்னர்ஸ் இருந்தால் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ பார்ட்னர்ஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா தேர் இஸ் நோ ஃபார்ம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து என்டிட்டி வந்து சேம். நெக்ஸ்ட், ஆஸ் அ ரிசல்ட் இட் இஸ் டெர்மினபிள் ஆன் த டெத் ஆர் இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்ஸ். அப்போ பார்ட்னர்ஸ் இருந்தால் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னும் போது பார்ட்னர்ஸோட டெத் இல்லைன்னா இன்சால்வன்சி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபார்மை வந்து எடுத்து நடத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் இஸ் தட் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இங்கே லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எவ்வளோ 10 இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் அண்ட் 20 இன் அதர் cases. In actual practice பார்த்தோம்னா the number will be well below the maximum because of the need of ensuring harmonious working. So இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, though so many persons are available as per the law, but actual what is a condition means they lack the team spirit. There will be mostly misunderstandings only in the partnership form of organizations, they say. Next is that limited risk taking. Okay, ஸோ லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் தே நோ தட் சப்போஸ் இஃப் தே பை மோர் கிரெடிட் நிறையா கடன் வாங்கினாங்கன்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி இஸ் அட் ரிஸ்க் அப்படின்றது வந்து இட்ஸ் அ நோன் ஃபேக்ட் ஃபார் தெம். ஓகே, ஸோ they do not go for much credit standing and in view of the risk. Isn't it not, children? So that is one thing. Especially it can be for any matters like starting a new ventures and so. Okay, next is that அதில் வந்து ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வந்து mostly they may not come forward to do any business transactions also, or they may go for a less credit
requirement. Next, risk of implied authority. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் வித் த firm. ஓகே, அது அப்படின்னும் போது ஒரு பார்ட்னர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as implied authority. Okay, so every partner is liable to the work whatever he does. Okay, if any partner do something without the knowledge of another partner, then of course every partner will be affected if they meet into any problems. Then lack of public confidence. Okay, so as it accounts need not be audited and published, it lacks public confidence, they say. If accounts and it is not compulsory for partnership to get audited or accounted, so in that case the partnership form, it lack confidence of the public. You got me, students? Okay, so that is all for this section.